சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் விஜய் ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை முதல் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலம் சிலிண்டருக்கான தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். எனவே குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். பெண்களுக்கான கட்டணமில்லா வெற்றி பயணம் திட்டம் காந்தி ஜெயந்தியான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் விரிவுபடுத்தப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். மாநகர நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பேருந்துகள், மாவட்டங்கள் இடையே செல்லும் புறநகர் பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் கட்டமாக மாநகரம், நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம், நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகள் கைவிடப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். பரந்தூர் கிராம மக்களுடன் உறுதியாக நிற்பதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். சென்னைக்கு புதிய விமான நிலையத்திற்கான மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்படும் என கூறியுள்ள முதல்வர் விஜய் விவசாயத்திற்கு பாதிப்பு இல்லாமல் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் அறிவித்துள்ள முதல்வர் 5வது முனையம் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். போராட்டங்களில் மாணவர்கள் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தார்மீக மன்னிப்பு கோரினார். சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கை உடனடியாக திரும்ப பெறப்பட்டதாகவும் விளக்கம் கோரி உயரதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த விளக்கத்தை நாங்கள் அதை முறையாக திரும்ப பெற்றுக் கொண்டோம். ஒன்று, அதே நேரத்தில் அந்த தவறான செய்தி பத்திரிகையில் இடம்பெற்றதற்காக அமைச்சர் என்கிற முறையில் என்னுடைய தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய மன்னிப்பையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். 2, 3, அந்த துறை ரீதியாக யார் அந்த செய்தியை வெளியிட்டார்களோ அந்த செய்தி வெளியிட்டவர்கள் மீது அரசு தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. விளக்கம் கிடைத்தவுடன், எழுத்துப்பூர்வமான விளக்கம் கிடைத்தவுடன் அரசு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். காங்கிரஸ் விசிக IUML இல்லை என்றால் திமுக 10 இடங்களை கூட வென்றிருக்காது என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். தங்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி நடக்கிறது என முன்னாள் அமைச்சர் KN நேரு பதிலளித்த நிலையில் பேரவையில் காரசார விவாதம். கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சுங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு ஆட்சி வந்தீங்க. 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, IUML இல்லன்னா
சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? பிசிகேவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க. புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவசமாக டேப்லெட் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. புதுச்சேரியில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவிரியில் தமிழகத்திற்கு 9000 கன அடி நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு உத்தரவு. ஆகஸ்ட் 25 முதல் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 15,030 ரூபாய்க்கும் சவரன் 1,20,240 ரூபாய்க்கும் விற்பனை. மணிப்பூரின் சேனாபதி மற்றும் காங்போக்பி மாவட்ட எல்லை பகுதிகளில் நாகா மற்றும் குக்கி சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் பல வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. துப்பாக்கிச் சூட்டில் சிஆர்பிஎஃப் வீரர் காயமடைந்த நிலையில் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 503 ரன்களுக்கு டிக்ளேர் செய்தது. இந்திய அணியில் தேவ்தத் படிக்கல் மற்றும் த்ருவ் ஜுரேல் சதம் விளாசிய நிலையில் 2வது நாள் முடிவில் இலங்கை அணி 8 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.